வணக்கம் நண்பர்களே. சிவா அயலி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம வர்மாவை வச்சிருக்க கேமில் இந்திராணி கையில் பால் சிக்கிடுச்சு. அந்த பாலை நம்ம செலியன் எடுக்கிறாரு. அதோட என்கிட்ட தானே இருந்துச்சு தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க ரெண்டு வருத்துக்குள்ள பாச போராட்டம் நடக்குது. இதை மோனிகா பார்த்து அவ இறந்தா இவரால் இருக்க முடியலை, செலியனுக்கு அவ்வளோ பாசம் இந்திராணி மேலே அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே கணம் பார்த்தோன்னா வருமா, இந்திராணி நீ தான் மாட்டிக்கிட்ட அப்படின்னு அந்த இடத்துல நம்ம கண்ணை பார்த்து நம்ம இந்திராணி கிட்ட வைக்கிறாங்க. இல்லை, இந்த பால் என்கிட்ட தான் இருக்குது, மேலா ஃபீமேலா அப்படின்னு அந்த இடத்துல வச்சு பார்த்துட்டு இந்திராணி அப்படின்னு அந்த இடத்துல நம்ம வர்மா சொல்கிறாங்க. கபிலன், ஐயோ என்னோட அக்கா அப்படின்னு எனக்கு தெரியும் கபிலா அப்படின்னு அந்த இடத்துல நம்ம வர்மா சொல்கிறாங்க. சிவாயும் அயலியும் பார்க்குறாங்க. என்ன நம்ம இந்திராணி அக்கா மேலே கண்ணை வச்சுட்டு இருக்கான், இவனை விடக்கூடாது அப்படின்னு நம்ம சிவா தந்திரமாக நம்ம வர்மாவோட கையை பிடிச்சி திருக்குறாங்க. அந்த கண்ணை பறித்து தான் வச்சுக்கிட்டாங்க. நம்ம அயலி வர்மாவை பார்த்து நீட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் அதிர்ந்து போய் நிற்கிறாங்க மொத்த குடும்பமும். அதே நேரத்தில் பார்த்தோன்னா இவங்க போலீஸ் என்னையே முடக்கிட்டாங்களா, இவங்க என்ன எனக்கு ஆளுக்கணங்காவே கூட இருந்து இந்த வேலையை பண்ணிட்டாங்கல்ல அப்படின்னு அந்த இடத்துல வர்மா பார்க்குறாங்க. வர்மா பார்த்த உடனே இது 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு போலீஸ்காரி இப்படி தான் என்கிட்ட அட்டுழியம் பண்ணா, அதே மாதிரி இந்த பொண்ணு பண்ணுறா, இவ கண்டிப்பாக அதே ரத்தம் போல தான் இருக்குது. அன்னைக்கு ட்ரக்ஸை என்கிட்ட அடித்து மாற்றிக்கிட்டு கடைசியில் அதில் அர்ச்சனா ஐபிஎஸ்னி தான் எழுதி வச்சுருந்து. அப்போ இது அவளோட வாரிசாக தான் இருக்கும் அப்படின்னு இவளை விடக்கூடாது, இவ தான் ஏடி அப்படின்னு அந்த இடத்துல கொந்தளிக்கிறாங்க வர்மா. ஆனால் நம்ம வர்மாவை தந்திரமாக பிடிச்சி கையங்களவுமா அரெஸ்ட் பண்ணுறாங்க நம்ம சிவாயும் அயலியும். அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே மினிஸ்டரை மேலே கன்னை வச்சுக்கிட்டு எங்களுக்குள்ள டார்கெட்டு அந்த ட்ரக்ஸ் எங்கிட்ட எடுத்ததை போலீஸ் டிபார்ட்மெண்ட் எங்கள்கிட்ட இப்போ தரணும், இல்லாட்டா மினிஸ்டரை போட்டு தள்ளிடுவோம் அப்படின்னு வர்மா சீனை போட ஆரம்பிச்சிட்டாரு. இந்த சைடு பார்த்தா விக்ரம் அந்த ஃபோட்டோகிராஃபர் எப்படியாவது மக்களை காப்பாற்றியே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே கணம் விஜயகுமார் சார் அயலிகிட்ட தகவல் கொடுக்குறாங்க. அங்கே ஃபோட்டோகிராஃபராக இருக்கவர் விக்ரம், நம்மளை விட போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இவர் பயங்கர கில்லாடி, இவர் சாதிக்காததே கிடையாது, அவ்வளோ தூரம் செய்தார். இப்போ இது வேண்டாம் அப்படின்னு ஒதுங்கி இருக்காரு. ஆனால் இன்னைக்கு அவரால் நம்மளுக்கு டிபார்ட்மெண்ட்டுக்கு நல்ல பேர் கிடைக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல உங்கள் ஆட்கள் தான் அப்படின்னு நம்ம சிவா அயலிகிட்ட சொல்கிறாங்க. அதே கணம் பார்த்தோம்னா அர்ஜெண்ட்டாக எனக்கு போகணும் அப்படின்னு விக்ரம் சொல்லி நம்ம வர்மா ஒருத்தங்களை கூடவே அனுப்பி வைக்கிறாங்க. அந்த நபரை அடிச்சுக்கிட்டு நம்ம சிவா அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இவங்க அனுப்பலாம் அதே ஆள் மாதிரி வர்மா குரூப்பை சேர்ந்தவங்க மாதிரி உள்ளே நுழைஞ்சிறாங்க. அடுத்ததாக பார்த்தா நம்ம விக்ரமும் எப்படா சந்தர்ப்பம் கிடைக்கும் இவங்களை பின்னி புடஞ்சி எடுக்கலாம் அப்படின்னு காவல் இருக்காங்க. பழையபடி கேம் ஷாட் அப்படின்னு சொல்லுறாங்க. நம்ம அயலியையும் கூடவே உள்ளுக்க வேறு அவங்க வர்மாவோட ஆட்கள் மாதிரியே கூட பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதே நேரம் பார்த்தோன்னா கேம் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம மோனிகா, ரித்திகா, இந்திராணி, பாவை பாப்பா, செலியன் இவங்க எல்லாரும் இருக்காங்க. ஒவ்வொருத்தட்ட பால் அடுத்தவங்களுக்கு பாஸ் பண்ணி போயிட்டே இருக்கேன்னா மியூசிக் எப்போ நிற்குவோ அப்போ யாருக்கிட்ட கையில் அந்த பால் இருக்கோ அவங்கள நான் சுட்டு தள்ளுவேன் அப்படின்னு மரண விளையாட்டை நம்ம வர்மா காட்டிகிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் நம்ம இந்திராணி கையில் பால் இருக்க நேரம் அந்த மியூசிக் ஸ்டாப் ஆகுது. அதிர்ச்சியில் நிற்கிறாங்க செலியன். என்னது, என் பொண்டாட்டி இருக்கதா, அதெல்லாம் நடக்காது, இது என்கிட்ட தான் இருந்த பால் அப்படின்னு அவங்க கையில் மறுபடியும் தூக்கி வச்சுக்கிறாங்க. இந்திராணி, ஐயோ இவர் என்ன நான் சாக வேண்டிய இடத்துல இவர் எதுக்காக சாக போகிறாரு அப்படின்னு மாறி மாறி பாலை வச்சுக்கிட்டாங்க. என்ன இங்கே நலுங்கு ஃபங்க்ஷனில் பாலை உருட்டி விளையாட தான் நடக்குது, எதுக்காக இப்படி நீங்கள் தூக்கி தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கீங்க? இப்போ மேலா ஃபிமேலா இவ்வளோ பெரிய பாசம் இருந்து இந்திராணி எதுக்கு நீ கணவரை பிரிஞ்சிருக்கிற மாதிரி ஷோ காட்டிகிட்டு இருக்க, உங்கள் பாசம் இப்போ எனக்கு புரிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க.
நம்ம மோனிகாவும் அதிர்ச்சியில் நிற்கிறாங்க. செலியன் இறந்தா இவளால் இருக்க முடியலை, அவ்வளோ பாசம் 2 பேருக்கும், உங்களை பிரித்து காட்டுவேன் இந்திராணி, அதுக்கு தானே நான் இருக்கேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம கபிலன் என்னோட அக்கா அப்படின்னு வந்து கண்ணை காட்டுறாங்க. எனக்கு தெரியும் இந்திராணி அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம வர்மா வந்து சொல்கிறாங்க. ஐயையோ இப்போ சோழியை முடிச்சிருவாங்க போல இருக்க, இப்போ என்னடா பண்ண அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து யோசித்துக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லலாம். அப்போ தான் வந்து நம்ம வர்மா இப்போ வந்து நான் இந்திராணியை தான் சுட்டு தள்ள போடேன், இப்போ என்னோட ஆட்டம் ஆரம்பிக்கும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. இதுக்கு மேலே இந்த வர்மாவை விட்டு வச்சுட்டு இருந்தோன்னா நம்ம இந்திராணி அக்கா கதையை முடிச்சிருவாங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல சிவா வந்து நினைக்கிறாங்க. அதோட நம் தந்திரமாக வந்து பின்னாடி நின்றுட்டு இருந்த சிவா நேராக வந்து வர்மாவை கையை பிடிச்சி மடக்கி தவிக்க விட்டுறாங்க. அதோட பார்த்தோன்னா நம்ம அயலியும் கன் எடுத்து வர்மா முகத்துக்கு மேலே வந்து வச்சுக்கிட்டாங்க. இதை பார்த்து கபிலன் முதல் எல்லாரும் துடிச்சு போகிறாங்க. வர்மாவுக்கே ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிடுது. என்ன நம்ம ஆட்டத்தில் நம்மளுக்கு மேலே கன்று வந்து திரும்புத, ஏடி நீ ஏடி அதானே அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேட்குறாங்க. உடனே ஏடியா, அப்போ வந்து கபிலன் வந்து இந்த கூட்டத்தோட தொடர்புலன்னு இருக்கா அப்படின்னு வந்து என்கிட்ட சொல்லிட்டு இருந்த ஏடி இவங்க தானே, இவங்க முகத்தை பார்த்தே ஆகணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம இந்திராணி வந்து நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம வர்மாவை திணற விட்டுட்டாங்க. அயலியும் சிவாயும் சேர்ந்து ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம கபிலன் வந்து அப்போ இந்த குரூப்பில் தான் இருப்பான் போலுக்கு அப்படின்னு வந்து இந்திராணி உஷாராகி கபிலன் எங்கே இருக்கானா, அப்போ ஏடி சொன்னது உண்மைதானா, எப்படியாவது ஏடி முகத்தையும் நான் கபிலன் முகத்தையும் இங்கே இருக்கவங்க நான் பார்த்தே ஆகணும், கபிலனோட முகத்திரை வந்து நம்ம இந்திராணி முன்னாடி வந்து கிளியணும்னு சொல்லலாம். ஒரு கட்டத்தில் இதுதான் கபிலன் அப்படின்னு வந்து தன்னோட தம்பியை வந்து அடையாளம் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க இந்திராணி. கபிலா, உன்னை விட மாட்டேன்டா, நீ எப்போ நல்லவன் மாதிரி இருந்துக்கிட்டு உனக்கு வந்து இந்த வேலையை பண்ணியிருக்கா, உனக்கு என்ன குறை வச்சேன், என் பாவையை விட உன் மேலே தான் உயிரே வச்சுருந்தேன், என்னோட மூத்த பிள்ளையாட்டும் உன்னை வளர்த்தேன், ஆனால் நீ இப்படி வந்து இந்த வர்மா கூட வந்து நீ வந்து கூட்டணி எப்படிடா அமைஞ்சி அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து உன்னை விட போகிறது இல்லைடா அப்படின்னு வந்து நம்ம இந்திராணி வந்து கோவப்படுறாங்க. அதே கணம் பார்த்தோன்னா ஏடி அவள் யார் அப்படின்னு வந்து இன்னைக்கு நான் தெரிஞ்சாகணும், அவள் வந்து உண்மையை தான் வந்து என் கபிலனை பற்றி சொன்னது உண்மைதான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம இந்திராணி வந்து உணராங்க. நம்ம ஏடியோட முகத்தை வந்து பார்த்தே ஆகணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. நம்ம வர்மா வந்து வர்மாயை கூண்டோடி வந்து பிடிச்சிட்டே போகிறாங்கங்க. இதை பார்த்து அரண்டு நிற்கிற நம்ம கபிலனையும் வாங்க உங்களெல்லாம் சேர்த்து தான் அரெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு வந்து இழுத்துட்டு போகிறாங்க. இந்திராணி நம்ம கபிலன் வந்து வீட்டுக்கு வராட்டா கண்டிப்பாக அவன்தான் அப்படின்னு வந்து நம்மளுக்கு நல்லாவே தெரியும், இவனோட முகத்துறை இன்னைக்கு கிளியட்டும், அதுக்கு பிறகு இருக்குது செங்குட்டுவர் பரம்பரையோட பேரை கெடுக்கிறதுக்கே நான் வந்து வளர்த்து விட்டுருக்கேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கோவப்படுறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம செலியன் பார்த்து இந்திராணி பார்த்து என் மேலே இவ்வளோ பாசம் வச்சுருக்கேன்னு இந்திராணி நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. நீங்களும் தான் என் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கேன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க. மோனிகா பார்த்துக்கிட்டு இந்த பாசம் எப்படி நான் வந்து கலைக்க போகிறேன்னு பாருங்கள் உங்கள் ஆட்டத்தை, என் புருஷனாட்டு செலியனை மாற்றி காட்டேன் இந்திராணி அப்படின்னு வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்கங்க. இந்திராணியை எப்படியாவது வந்து கவலைப்படுத்தணும், நான் செலிய கையால் தாலியை கெட்டிக்கிடணும் அப்படின்னு வந்து மோனிகா நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க.